ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வழி நெடுகிலும் தொண்டர்களுடைய உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு விஜய் பயணிக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் அந்த ஒவ்வொரு பகுதியாக கடந்து போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் நிகழ். மணிகண்டன், இப்போ எழும்பூரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரித்தட்டன் சாலையில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்தை நோக்கி அவருடைய வாகனம் பயணிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இப்போ அங்கே இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன விவரிங்க? ஈவேரா நெடுஞ்சாலை எனப்படக்கூடிய இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து ரித்தடன் சாலை வழியாக வரவேண்டிய கட்சி தலைவருடைய வாகனம் மாற்று வழியில சென்று கொண்டிருக்கிறது. திடீர் காரணமாக மாற்று வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா அல்லது அது குறித்த காரணம் இல்லை. ஆனால் 3வது பாயிண்ட்ல பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் 3வது பகுதிக்கு வர வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த வழியில தற்போது விஜய் வரவில்லை என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. 3வது புள்ளியில பேரிகேடுகள் அமைத்து பொதுமக்கள் தயார் நிலையில காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மாற்று வழியில அவர் ரித்தடன் சாலையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 3வது பகுதியை நோக்கி, அதாவது 2வது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் கோட்டத்திலிருந்து ரித்தடன் சாலையை நெடுஞ்சாலை வழியாக இடதுபுறமாக திரும்பி உள்ளே வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில மாற்று வழியின் வாயிலாக ரித்தடன் சாலை அவர் வந்தடைவார் என தற்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பொதுமக்கள் அதிக அளவுல குவிந்திருக்கின்றனர். ஈவேரா நெடுஞ்சாலை முழுவதுமே இடதுபுறங்களும் வலதுபுறத்திலும் இருக்கக்கூடிய ரசிகர்கள், பொதுமக்கள், ஆங்காங்கே அவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் என பலதரப்பட்டோரும் அவர் வந்து ரோட் ஷோல பங்கெடுத்து அவருக்கு வரவேற்புகளையும் பரிசுகளையும் வழங்கியதை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்கள்ல மலர் தூவி அவருக்கு வரவேற்பு கொடுத்ததையும் பார்க்க முடிந்தது. இந்த அளவுல இன்றைய பரப்புரைய ரித்தடன் சாலையில எழும்பூர் தமிழக வெற்றி கழக வேட்பாளர், கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகனை ஆதரித்து பரப்புரையை நிறைவு செய்வதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த அளவுல இன்னும் சற்று நேரத்தில் ரித்தடன் சாலையை அவர் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிகண்டன், இப்ப அங்க போக்குவரத்து மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? ஏன்னா இப்ப இந்த ஆபீஸ் கோயர்ஸ் எல்லாருமே அலுவலகத்திலிருந்து அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய நேரம், குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள்லாம் வந்து இந்த டிராபிக் உடைய ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இடங்கள். இப்போ இவருடைய வாகனம் வந்துட்டு இருக்கு. அங்க சாலையுடைய 2 பக்கத்துலயுமே நம்ம பார்க்குறோம் ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்குறோம் அங்க எம்டிசி பஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே அங்க ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளையுமே பார்க்க முடியுது. போக்குவரத்துல ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? மணிகண்டன், இணைப்புல இருக்கீங்களா? ஈவேரா நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, இப்ப வள்ளுவர் கோட்டத்திலிருந்து வரக்கூடிய ஸ்டெர்லிங் சாலையாக இருந்தாலும் சரி, பிரதானமாகவே இந்த நேரத்தில், அதுவும் குறிப்பாக அலுவலகத்திலிருந்து அனைவருமே வீடு திரும்பக்கூடிய நேரம், பள்ளி கல்லூரிகள்ல இருந்து மாணவர்கள் திரும்பி செல்லக்கூடிய நேரம் என்பதால ஒரு பீக் ஹவர் என்று குறிப்பிடுவார்கள். ஆனாலுமே அனைத்து இடங்களிலுமே போக்குவரத்து சிக்னல்கள் கிரீன் சிக்னல்களாக மாற்றப்பட்டிருந்தது. எந்த ஒரு இடத்திலுமே பொது போக்குவரத்திற்கு அனுமதி என்பது கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு கிரீன் காரிடார் போலவே அவரது வாகனம் வந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. பிரதானமாக பல்வேறு இடங்கள்ல சிக்னல்கள், போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக தியாகராய நகர் மேம்பாலத்தை பொறுத்தவரையில 2 புறங்களிலுமே போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. காரணம், போக்குவரத்து மேம்பாலத்தின் கீழே 2 சாலைகளிலுமே பொதுமக்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிக நின்று கொண்டிருந்தது நம்மால பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகாக இவரது வாகனம் கடந்து விட்ட பிறகாக போக்குவரத்து இயல்பு நிலைக்கு மாற்றப்பட்டதை பார்க்க முடிந்தது. இப்படியாக அவரது வாகனம் குறிப்பாக 2 மணியிலிருந்து 6 மணிக்கு மட்டுமே அவருக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கேற்ப அவரது பயண திட்டத்திற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதலான காவல்துறை பாதுகாப்புமே அளிக்கப்பட்டிருந்தது. 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சாரத்திற்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்ப 6 மணி ஆயிடுச்சு. இப்போ மாற்றுப்பாதையில் வழியாக அவர் அந்த ரித்தட்டன் சாலைக்கு போவார் அப்படின்னு மணிகண்டன் கூட சொல்லியிருந்தாரு. மாற்றுப்பாதை வழியாக அந்த பகுதிக்கு செல்ல போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுகிறது. ரித்தட்டன் சாலையில் இவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அங்கேயுமே ரசிகர்களும் தொண்டர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமே ஒரு கள தகவலாக இருக்கு. ஆனால் நம்ம சாலையுடைய அந்த பகுதியில் பார்க்குறோம், ஃபுல்லாக அந்த பக்கம் நல்ல டைட் பேக்டாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. போக்குவரத்து இந்த நிறைய இடங்களில் சரி செய்வதற்கான பணிகள்லையுமே காவல்துறையினர் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால சாதாரண நாட்கள்லேயே அங்கே போக்குவரத்து இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ
விஜயுடைய வருகை காரணமாக ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் அங்கே குழுமி இருக்கிறாங்க. அதனால போக்குவரத்து இன்னும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அமைந்திருக்கக்கூடிய பகுதி அது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது. கார்பரேஷன் பில்டிங்லேருந்து மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் 6 மணிக்கு ரொம்ப பீக் டைமாக பார்க்கப்படுகிறது. விஜய் பயணிக்கக்கூடிய சாலைக்கு பக்கத்து சாலை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் டிராஃபிக் அப்படியே ஸ்தம்பித்து நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப நேரமாவே அந்த பக்கம் ஃபுல்லா டைட் பேக்டா தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எஸ், நாகர்கோயிலில் பிரைம் மினிஸ்டர் வந்து இதே போல் இன்றைக்கி ஒரு ரோட் ஷோ ஒன்று பண்ணியிருந்தாரு காயத்ரி. கொஞ்ச நேரம் முன்னாடி மக்கள்லாம் அவர் மேலே பூ போட்டாங்க. பதிலுக்கு அவரும் அந்த பூ எடுத்து வீசியிருந்தார். அதே போல் இப்போ திரு விஜய் அவர்களும் நுங்கம்பாக்கத்துலேருந்து எக்மோர் வரும்போது அவரும் ஒரு பேக்கில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டாரு. சாலையில் நிற்கிற மக்கள் மேலே அப்படியே பூ எடுத்து போட்டாரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.